இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 ரீஜனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 0 to π/π, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து 0. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் டீன்னு இருக்குது. இந்த ரேஞ்சில் வந்து 0 to π இந்த ரேஞ்சில் சைன் ஆஃப் டி இருக்குது. அதோட வேல்யூ வந்து 0 ஆகிடுது வென் இட் எக்ஸீட்ஸ் டி கிரேட்டர் பைங்கிற போது. ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபைண்ட் தி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ லெட் அஸ் டேக் என்னது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 0 to infinity e power minus st, ஓகேவா? e power minus st and f of t into dtன்னு எழுதுவோம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சைன் ஆஃப் டி, சைன் டின்னு. அதோட லிமிட்டும் கொடுத்துருக்காங்க 0 to 5. அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதை இப்போ மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ எல் ஆஃப் இப்போ என்ன வரும்? சைன் டீன்னு வந்துடும். ஓகேவா? எல் ஆஃப் சைன் டீன்னு வந்துடும். அடுத்தது இங்கே 0 to infinity e power minus st sin t into ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லிமிட் வந்து என்னென்ன அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைன்னு வந்துடும் இன்ட்டு டிடிங்கிறது தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இப்போது. சரியா? இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 to ஓகேவா, இந்த இடத்துல 0 to 5 இருக்குது. இந்த வேல்யூஸ்க்கு வந்து e power st sin t dtன்னு. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை நம்ம எழுத போகிறோம். அந்த ஃபார்முலா என்ன? ஸோ பேசிக்காக அதோட ஃபார்முலா என்னென்னா e power 0 to infinity e power ax sin bx அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகேவா, அப்படி இந்த மாதிரி ஒரு நோட்டேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்? இதை வந்து நம்ம வந்து equal to so e power ax by a square இல்லையா, a square plus b squareன்னு போட்டு ஸோ a sin bx minus b cos bx plus k அப்படின்னு நம்ம இதை எழுதிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன், பேசிக்காக ஒரு ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிலேஷனை நம்ம இப்போ மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ லிமிட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 0 to π இருக்குது, இங்கே 0 to இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம மாற்றி எழுதணும். ஸோ இங்கே ஏ இ பவர் எஸ்டி இருக்குது, இங்கே சைன் டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ இதை மாற்றி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஸோ எல் ஆஃப் ஓகேவா சைன் டி இஸ் ஈக்குவல் டு இப்போது இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் இப்போது ஏக்கு பதிலாக மைனஸ் எஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்போது மைனஸ் இந்த இடத்துல எஸ் இருக்குது, அப்போ மைனஸ் எஸ் சைன் டி மைனஸ் ஸோ பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஏன்னா இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா டீயோட கோஃபிஷியன்ட் வந்து 1, அப்போ 1 தான் போட்டுக்கணும். ஸோ அதை நான் எழுதலை, டைரெக்டாக காஸ் டீன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது லிமிட் பார்த்திங்கன்னா 0 to π அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிற லிமிட். சரியா? இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிற ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து அப்பர் லிமிட் வந்து π, லோயர் லிமிட் 0. ஸோ இந்த 2 லிமிட்டும் அப்ளை பண்ணி நம்ம என்ன ரிலேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இ பவர் எஸ் பைன்னு போடுவோம். அப்போ இ பவர் மைனஸ் எஸ் பைன்னு இருக்குது, கீழே எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைன் பைங்கிற இடத்துல டீங்கிற இடத்துல சைன் பை போடும். சைன் பையோட வேல்யூ வந்து 0. அப்போது இந்த டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் காஸ் டீன்னு இருக்குது, காஸ் பைன்னு போடணும்.
டீங்கிற இடத்துல பை போடுவோம். ஸோ அப்போ காஸ் பைங்கிறதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. அப்போ -1ன்னு எழுதிக்கிறேன். சரியா, -1ன்னு எழுதிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுனால கிடைச்ச வேல்யூஸ். அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. ஸோ இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பவர் மைனஸ் டீக்கு பதிலாக நான் வந்து 0 போடுறேன். ஓகேவா, அப்போது பவர் எஸ், ஓகேவா, -s ஆஃப் டி, பவர் -s ஆஃப் 0ன்னு வந்துச்சு, டிவைடட் பை s² + 1 இருக்கு இன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சைன் எஸ் மைனஸ் சைன் டீங்கன்னு இருக்குது. சைன் டீங்கிற இடத்துல 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும், சைன் 0 வந்து 0. ஸோ அடுத்தது மைனஸ் காஸ் 0 வந்து 1. ஓகேவா, காஸ் 0 வந்து 1. அப்போ நான் வந்து 1 நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எல் ஆஃப் சைன் டீன்னு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு பவர், இந்த ரெண்டும் மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும். அப்போ பவர் -s/, டிவைடட் பை s² + 1. இந்த மைனஸும் நம்மளுக்கு சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆயிரும். பவர் 0ன்னு வந்துடும், s இன்ட்டு 0 0 ஆயிரும், -0 ஆர் வாட் எவர் +0, பவர் 0ன்னு வந்துடும். அப்போ பவர் 0 வந்து நம்மளுக்கு தெரியும் 1 டிவைடட் பை s² + a²ங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிற ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எல் ஆஃப் சைன் டீயோட வேல்யூ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல் ஆஃப் டீங்கிறது சைன் டீங்கிறது எந்த லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக 0 to ∞ பவர் -st. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை வேல்யூஸ், இது வந்து பை சைன் t into dt, இதோட வேல்யூ தான் வந்து பவர் -s/, டிவைடட் பை s² + 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை s² + 1. ஸோ இந்த தான் வந்து நம்மளுக்கு இதோட சொல்யூஷன். ஸோ அடுத்தது, ஸோ இன்னொரு பவுண்ட்ரி ரீஜன் இருக்குது. அந்த பவுண்ட்ரி ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரேட்டர் தென் t greater than பை, அப்போ வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இது the whole function becomes 0. அதனால் அதை சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லிமிட் மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும், இது சால்வ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அப்போ இந்த லிமிட்டை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்னங்கிறது தான் இந்த ரிலேஷன். ஓகேவா.